மனதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இன்று கொலம்பஸ் தமிழ் திருச்சபையின் 15வது ஆண்டு நிறைவு நாள் மட்டுமல்லாது, கடந்த 15 ஆண்டுகளாக கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினதை எண்ணி நன்றி கூறும் நாள். இந்த நல்ல நாளின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தர் முன்குறித்த ஒரு நாளினை நாம் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் நாசரேத் ஊரிலே 3 தெருவிலே 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக 7 பிள்ளைகளில் ஒருவராக ஜூன் 27 தேதியிலே கொலம்பஸ் தமிழ் திருச்சபையின் நிறுவனரும் நமது சபையின் போதகருமான பாஸ்டர் எழிலரசன் கிங் அவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். Happy birthday, Pastor. Amen. Happy birthday, Pastor. Happy birthday, Pastor. Happy birthday, Pastor. Wish you a happy birthday, Pastor. 2008ஆம் ஆண்டு தேவனுடைய வழிநடத்துதலுடன் அமெரிக்காவில் குடும்பத்துடன் வந்து இறங்கினார். அதற்கு அடுத்த ஆண்டு 2009இல் ஜெபத்துடனும் விசுவாசத்துடனும் தொடங்கப்பட்டதுதான் கொலம்பஸ் தமிழ் திருச்சபை. பாஸ்டர் அவர்கள் எப்பொழுதும் கண்டிப்புடன் பேசக்கூடியவராயிருந்தாலும் கர்த்தருக்கென்று அவர் கொண்டிருக்கிற வைராக்கியத்திலிருந்து எந்த சூழ்நிலையாலும் அவரை பிரிக்க முடியவில்லை. 52 ஆண்டுகளாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இந்தியா தேசத்திலிருந்து பிடுங்கி இங்கு அமெரிக்காவில் தனியே நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல இருப்பினும் எரேமியா 17:8 சொன்னது போல அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதைக் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தால் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு இந்த 15வது ஆண்டு நிறைவு நாளிலே கர்த்தர் சபையாராகிய உங்களை ஆசீர்வதிப்பராக.